வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய நாயக்கர் மக்கள் அத்தியாயம் 21. நாசுக்காகவும் மென்மையாகவும் வாழ்க்கையை வாழ பழக்கப்பட்டிருந்த ரேவதிக்கு கல்யாண வீட்டில் அமளி துமளி சிறிதும் பிடிக்காதிருந்ததில் வியப்பில்லை. கல்யாணத்திற்கென்று 4 நாள் முன்னதாகவே வந்திருந்த உறவினர்களும் விருந்தினர்களும் போட்ட இரைச்சல், பந்தலில் நிறைந்து வழிந்து கொண்டிருந்த கூட்டம், சித்ராவின் மனத்தை கண்டு குதூகலிப்பவள் போல் காய்ந்து கொண்டிருந்த சூரியனின் வெப்பம், மணப்பந்தலிலிருந்து சமையல் கட்டிலிருந்தும் வீடு முழுவதும் பரவி கொண்டிருந்த புகை, இவைகளை அவளால் தாழ முடியவில்லை. எல்லாவற்றையும் விட அவளால் தான் மணாளனாக அடைய மிகவும் விரும்பிய பாஸ்கரனை சிறிதும் தகுதியற்ற அந்த பேதை சிறுமி சித்ரா கணவனாக அடையும் காட்சி காண சகிக்கவே கூடவில்லை. மங்கள வாத்தியங்கள் முழங்க, பெரியவர்கள் ஆசிர்வதிக்க, உற்றார் உறவினர்கள் மகிழ்ச்சியுற பாஸ்கரன் நல்ல சுப வேளையில் சித்ராவின் கழுத்திலே மாங்கல்யத்தை அணிவித்தான். அதற்கு மேல் பந்தலில் நின்று அவர்களுடைய மனக்கோலத்தை காண பொறுக்காத ஆத்திரத்துடன் ரேவதி மாடி அறைக்கு விரைந்து சென்றாள். நாற்காலி ஒன்றை ஜன்னல் ஓரமாக இழுத்து போட்டுக்கொண்டு உட்கார்ந்த அவளது மனம் பொறாமையில் கொந்தளித்து கொமறி கொண்டிருந்தது. இந்த விகலி பெண் சித்ராவுக்கு இவ்வளவு அதிர்ஷ்டமா என்று எண்ணி பதைத்த அவளது நிராசை முடிவில் கண்ணீர் துளிகளாக முத்துக்களை போல் அவளது அழகிய கன்னங்களின் மீது உருண்டோட ஆரம்பித்தது. வயிறார விருந்தை ஒரு கை பார்த்துவிட்டு மார்பிலை வாசனை சந்தமும் வாயிலை வெற்றிலையுமாக கல்யாண மாப்பிள்ளை போல் ஒய்யாரமாக அறைக்குள்ளே நுழைந்த பாலசுந்தரம் திடுக்கிட்டு நின்று விட்டார். வெகு நேரம் அழுது கொண்டிருந்தவள் போல் கண்களும் முகமும் சிவந்து காணப்பட்ட ரேவதியை கண்டு அவர் வியப்படைந்து போனார். பந்தலில் உன்னை வெகு நேரமாக காணவில்லையே, தேடிக்கொண்டிருந்தேன். என்ன நடந்தது? ஏன் அழுது கொண்டிருக்கிறாய் என்று ஆச்சரியத்துடன் வினவினார் அவர். அதற்கு நேரடியாக பதில் கூறாத ரேவதி, போஜனத்தை முடித்து கொண்டு விட்டீர்கள் போலிருக்கிறதே. எது எப்படி போனாலும் நேரத்தில் சாப்பாட்டை நீங்கள் ஒருபோதும் மறப்பதில்லை என்று சிறிது ஏளனமாக கேட்டு புன்னகை செய்தாள். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாது என்னை பரிகாசம் செய்து கொண்டிருக்கிறாய். ஆமாம், எதற்காக அழுதாயாம்? என்ன நடந்தது என்று மிகவும் பரிவுடன் வினவியவாறு பாலசுந்தரம் அருகில் வந்து நின்றார். அன்று கல்யாணத்திற்கு வந்திருந்த பெண்கள் அனைவரிலும் மணப்பந்தலில் மிகவும் ரூபவதியாக நின்று கொண்டிருந்த எல்லோர் கவனத்தையும் கவர்ந்த தமது அருமை மனைவி ரேவதியை பற்றி அவரது உள்ளம் வெகுவாக பூரித்து போயிருந்தது. இவ்வளவு அழகான மனைவியை நாம் அல்லவா அடைந்திருக்கிறோம் என்ற கர்வத்தில் தலையை நிமிர்த்தி கொண்டு எல்லோரையும் பெருமையுடன் பார்த்தபடி தமது குரல் எட்டி வீடுகளுக்கு அப்பால் ஒலிக்கும் அளவில் கூச்சலிட்டு கொண்டு உற்சாகமாக கல்யாண காரியங்களில் பெரிதும் ஈடுபட்டிருந்தார். தமது கர்வத்திற்கும் பெருமைக்கும் கர்த்தாவாக இருந்த தமது அழகிய அருமைய மனைவியின் கண்கள் கலங்கியிருப்பதை காணவும் அவரது நெஞ்சம் பதறியது இயற்கைத்தானே. அடுப்பங்கரையிலே வெகு நேரம் உட்கார்ந்திருக்க நேரிட்டது. இந்த வீட்டில் புகை போலவே இந்த வீட்டின் புகை போகவே சரியான வசதி ஒன்றும் கிடையாது. புகையில் எனக்கு இன்று நல்ல தலையிடி வந்துவிட்டது. என்னை பார்த்தால் அழுதா போலிருக்கிறதா? என்ன அழுவானேன்? அதுவும் கல்யாணம் நடந்து கொண்டிருக்கும் இந்த சுபதினத்தில் நான் எதற்காக அபசகனம் போல அழ வேண்டும்? உங்களுக்கு அண்ணா பெண்ணுக்கு கல்யாணம் என்றதும் உங்களுக்கு தலைக்காலே தெரியவில்லை. நேற்று இரவு போஜனத்தின் போது சாதத்தட்டை எடுத்துக்கொண்டு விருந்தாளிகளுக்கு நீங்கள் பரிமாறின காட்சி என் கண் முன்னே நின்று கொண்டே இருக்கிறது என்று பகட்டாக கூறிய ரேவதி தன் வரிசை பற்கள் சிரித்து தெரிய மெல்ல சிரித்தாள். என்னை நீ என்னவென்று நினைத்து கொண்டிருக்கிறாய்? ஒரு சங்கடமான சமயத்தில் கூட நிலைமையை சமாளித்து கொள்ள எனக்கு தெரியும். ஒரு 100 பேருக்கு குறியாக விருந்து தயார் செய்ய வேண்டுமானாலும் என்னால் முடியும். ஒரு தடவை ஒரு கல்யாணத்தின் போது பேசி வைத்திருந்த சமையல்காரர்கள் சமயத்திற்கு வரவில்லை. கல்யாண வீட்டவர்கள் என் உறவிகள் என்ன செய்வது என்று கையை பிசைந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் என் உறவினர்கள், அதனால் நானும் அங்கே போயிருந்தேன். பார்த்தேன். அவர்கள் சமையல்காரர்கள் இல்லை என்று வீழ்த்தி கொண்டிருந்ததை காண என்னால் பொறுக்க முடியவில்லை. சில்க் ஷர்ட்டை கட்டி ஆணியில் மாட்டிவிட்டு வேஷ்டியை வருந்து கட்டிக்கொண்டு சமையல் கட்டிற்குள் நுழைந்து விட்டேன் என்று தமது பிரதாபத்தை அளந்து கொண்டிருந்த கணவன் மேலே பேசும் முன் அவசரமாக குறுக்கிட்ட ரேவதி, அவ்வளவுதான்,
அன்றைய பகல் சாப்பாட்டுடன் வந்த விருந்தினர்கள் இரவு தங்காமல் புறப்பட்டு விட்டார்களாக்கும் என்று கூறிவிட்டு முகம் சிவக்க குலுங்க குலுங்க நகைத்தாள். மனைவி தம்மை பரிகசித்து மகிழ்வதை காண்பதிலே பரவடைந்து போன பாலசுந்தரம், நான் சொன்னால் உனக்கு எல்லாம் பரிகாசமாக இருக்கிறது. ஆகட்டும், ஊருக்கு நாம் திரும்பிய பின் ஒரு நாள் நான் உனக்கு என் கையினால் சாப்பாடு தயாரித்து போடுகிறேன். பிறகு சொல்வாய் என் திறமையை பற்றி என்று கூறிவிட்டு மகிழ்ச்சியுடன் சிரித்தார். ஆகட்டும், ஆனால் நான் அதற்காக ஊருக்கு போகும் வரை பசியுடன் காத்திருக்க முடியாது. எனக்கு பசி தலையை சுற்றுகிறது. சாப்பாடு பரிமாறுவதில் கூட புருஷர்கள் பந்தி என்றும் பெண்கள் பந்தி என்றும் ஏன் பேதப்படுத்த வேண்டுமோ தெரியவில்லை. நீங்கள் எல்லோரும் சாப்பிடும் வரை பெண்கள் பட்டினியாக காத்திருக்க வேண்டுமாக்கும். இதெல்லாம் சுத்த கர்நாடகமான பழக்கம். எனக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை. எப்பொழுது ஊருக்கு போவோம் என்று அலுப்பாக இருக்கிறது என்று பெருமூச்சிருந்த ரேவதி வெளியே செல்ல எழுந்திருந்தாள். என் பொருட்டு இன்னும் ஒரு நாள் பொறுத்துக்கொள். நாம் விரைவில் ஊருக்கு புறப்பட்டு விடுவோம். கல்யாணம் நடந்து விட்டது. இனி நமக்கு இங்கே என்ன வேலை? இந்த வருஷம் கோடைக்காலம் மிகவும் கடுமையாக இருக்கும் போல இருக்கிறது. போன வருஷம் நீ சொல்லி கொண்டிருந்தாயே, இந்த வருஷம் கோடை முழுவதையும் நாம் கொடைக்கானலிலே கழித்து விடுவோம். கவலைப்படாதே. உனக்காக நான் இந்த வருஷம் எனது தொழிலை சற்று தூர கட்டி வைத்துவிட்டு ஓய்வாக இருப்பது என்று தீர்மானித்து விட்டேன். உனக்கு சந்தோஷம்தானே என்று உல்லாசமாக வினவினார். கணவன் காட்டிய பரிவு ரேவதிக்கு அது சமயம் வேண்டாவிருப்பாக இருந்தாலும் தனது உணர்ச்சிகளை வெளியே காட்டிக்கொள்ளாது மிகவும் சாமர்த்தியமாக, உங்கள் தயவு ஊருக்கு போகும் வரை நீடித்திருக்கட்டும். நீங்கள் வாயால் சொன்னது ஒன்றே போதும். கொடைக்கானலிலே இருப்பது போல மிகவும் குளுமையாக என் செவிகளுக்கு ஆனந்தத்தை தருகிறது என்று ஏளனமாக சொன்னாள். நான் உண்மையாகவே சொல்கிறேன். இந்த வருஷம் உனக்காக நான் கொடைக்கானலுக்கு போகப் போகிறேன். இன்னும் ஒரே ஒரு நாள் தான். நாம் இங்கே தங்கி இந்த வெயிலில் கிடந்து தவிக்க நேரிடும். நாளைக்கு பிள்ளை வீட்டவர்கள் கிளம்பிவிடுவார்கள். அத்துடன் நாமும் அடுத்த நாளே கிளம்பிவிடலாம் என்றார் பாலசுந்தரம் கொஞ்சலும் குழைவும் நிறைந்த குரலில். அவரது வார்த்தைகள் ஒன்றையும் ரேவதி கவனிக்கவே இல்லை. கீழே கூட்டத்தில் ஏதோ தன் மைத்தனனுடன் பேசிக்கொண்டு பாஸ்கரன் உரத்த குரலில் சிரித்து கொண்டிருந்தான். சித்ராவை மணந்து கொண்டதில் அவனுக்கு எத்தனை மகிழ்ச்சி என்பதை அந்த சிரிப்பு பிரதிபலித்து கொண்டிருந்தது. கோபத்துடன் உதட்டை பற்களால் அழுத்தி கடித்து கொண்ட ரேவதி திடீரென்று விழித்து கொண்டவள் போல், ஆமாம், பிள்ளை வீட்டவர்கள் என்ன நாளைக்கே புறப்பட்டு விடுகிறார்களா? ஏன் இவ்வளவு சீக்கிரம் செல்ல வேண்டும்? சித்ராவை உடனடியாக கூட்டிச் செல்லப் போகிறாரா மாப்பிள்ளை என்று பரபரப்புடன் விசாரித்தாள். இன்று இரவு வண்டிக்கே சம்பந்தியம்மாள் புறப்பட்டு கிராமத்திற்கு சென்று விடுகிறார்கள். பாஸ்கரன் நாளை காலை 10 மணிக்கு வண்டிக்கு நாகேந்திரம் செல்லப் போகிறான். அங்கே குடும்பம் ஸ்தாபிக்க தக்க வசதிகள் செய்து கொண்ட பிறகுதான் அடுத்த மாத வாக்கில் தாயாரையும் சித்ராவையும் அழைத்து செல்வான் போல் தோன்றுகிறது. அதுவரை சித்ரா இங்கே தான் இருப்பாள் என்றார் அவர். ஏது இவ்வளவு விஷயங்களையும் கல்யாண சந்தையிடையில் விடாது விசாரித்து வந்திருக்கிறீர்களே என்று விஷமமாக கேட்டாள் மனைவி. பாஸ்கரனுடன் பேசி பழகிய பின்பு எனக்கு அவன் மீது ஆரம்பத்தில் ஏற்பட்டிருந்த தவறான அபிப்பிராயம் மாறிவிட்டது. அவன் மிகவும் நல்ல பையன். அவனை மருமகனாக அடைய அண்ணா ரொம்பவும் கொடுத்து வைத்திருக்கிறார் என்றே சொல்வேன். அந்த பங்காரு அம்மாவுக்கு சித்ராவை மருமகளாக கொண்டதில் ரொம்ப சந்தோஷம். முகூர்த்தம் முடிந்ததும் பெரியவர்களை வணங்க தம்பதிகள் பின்பக்கம் வந்தார்கள். மருமகளை அப்படியே சேர்த்து அணைத்து கொண்டு அந்த அம்மாள் ஆனந்த கண்ணீர் விட்டாள். சித்ராவுக்கு இந்த இடம் ரொம்ப நல்ல இடம். பொதுவாக இந்த கல்யாணம் இனிதாக நடந்ததை பற்றி எனக்கு பரம திருப்தி என்று முடித்தார் பாலசுந்தரம். கிராமத்தில் வளர்ந்த பெண் வீட்டு வேலையில் மிகவும் சூட்டிக்கையாக இருப்பாள். இனி நமக்கு ஓய்வுதான் என்று ஆனந்தத்தில் அந்த அம்மாள் மருமகளை அணைத்து மகிழ்ந்து போயிருப்பாள். அவளுக்கு உண்மையில் விஷயம் தெரியாது. கிராமத்திலே வருந்து பெண்ணானாலும் சித்ராவுக்கு சமையல் என்ன என்றே தெரியாது என்றும் பூனைக்குட்டியையும் அணில் பிள்ளையையும் துரத்தி கொண்டு ஓடி திரிந்து விளையாடும் அசட்டு பெண் என்பதை அறிந்திருந்தாள் என்ற ஆத்திரத்துடன் கூறிய ரேவதி, அந்த அம்மாளை மூர்ச்சையே போட்டிருப்பாள் என்று பரிகாசமாக கூறுவது போல் சொல்லிவிட்டு கணவனை பார்த்து மெல்ல சிரித்தாள். சித்ரா எப்பொழுதும் வெகுளி பெண்ணாகவே இருப்பாளா? நமது சித்ராவாய்வாள் என்று பிரமிக்கும் அளவிலே மாறிவிடுவாள் பார் என்று சித்ராவுக்காக பரிந்து பேசினார் பாலசுந்தரம். அதை மேலே கேட்டுக்கொண்டு இருக்க பொறுக்காத ரேவதி, மாறட்டும்,
அவள் குழந்தை தனத்தை விட்டு பெண்ணாக மாற வேண்டும் என்பதுதான் தினமும் என் பிரார்த்தனை. இப்படியே வெகுளியாக இருந்தால் வாழ்க்கையிலே அவளுக்கு சந்தோஷம் ஏற்பட இடமில்லை என்று பதிலளித்துவிட்டு கீழே இறங்கி சென்றாள். கூடத்தில் மோகனரங்கத்துடன் அளவலாவிக் கொண்டிருந்த பாஸ்கரன் அவளை கண்டதும் எழுந்து கைகூப்பி வணங்கினான். பட்டுக்கரை வேஷ்டியும் சில்க் சட்டையுமாக பூவுமாக மாப்பிள்ளை கோலத்தில் நின்று கொண்டிருந்த அவனை காண ரேவதிக்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது. உங்களை நான் கண்டு பாராட்ட வேண்டும் என்று தேடிக்கொண்டிருந்தேன். எங்கள் வீட்டிற்கு மருமகனாக வந்ததை குறித்து எங்களுக்கு மிகவும் சந்தோஷம் என்று புன்னகை செய்த ரேவதி அவனை நிமிர்ந்து பார்த்தாள். அவள் கண்களிலே மிகுந்த விஷக்கண்ணலை கண்ட பாஸ்கரனின் மனம் துணுக்குற்றது. வந்தனம், உங்கள் பாராட்டுதலுக்கு என் நன்றி என்று பதிலளித்துவிட்டு அவன் சற்றென்று வெளியே சென்று விட்டான். 2 நாட்களாக வீடுபட்ட அமர்க்களத்தில் சித்ராவுக்கு அவளது அணிப்பிள்ளையை கவனிக்க பொழுது இருக்கவில்லை. அன்று காலை அவள் தோட்டத்தில் கிணற்று மேடையில் வழக்கம் போல் அமர்ந்து கொண்டு கிண்ணத்தில் பாலை விட்டு அணிப்பிள்ளைக்கு உபசரித்து கொண்டிருந்தாள். என்ன இது, காலை வேளையில் பெரிய வேலையை வைத்து கொண்டிருக்கிறாயே என்று கேட்ட புருஷன் குரலை கேட்டு திடுக்கிட்டு நிமிர்ந்த அவளது நெஞ்சு பயத்தினால் படபடத்தது. வெட்கத்தினால் முகம் கூப்பென்று சிவந்து போயிற்று. வேகமாக எழுந்து உள்ளே விரைந்தோட நினைத்த அவளை தடுத்த பாஸ்கரன் அவளது கரங்களை அவளுடன் பற்றி கொண்டு அருகில் உட்கார்ந்து கொண்டான். இரவு ஊர்வலத்தின் பொழுது சித்ரா செய்து கொண்டிருந்த அலங்காரத்தை அவள் அதிகம் கலைத்திருக்கவில்லை. அடுத்த வீட்டு அபிராமி அம்மாள் முதல் நாள் மாலை அவள் தலையில் அலங்காரமாக வைத்து பின்னிய ராக்கடி கயிற்றப்படாது அப்படியே இருந்தது. அதை சுற்றிலும் வளைவாக சுற்றியிருந்த மல்லிகை மலரின் சரம் காய்ந்து அவிழ்ந்து அவளது பின்னல் மீது துங்கி கொண்டிருந்தது. முதல் நாள் இரவு கண்களில் லேசாக பூசப்பட்டிருந்த மை இமைகள் மீது வழிந்து பரவி அவளது அழகிய விழிகள் காதளவு நீண்டு அகன்று விட்டதை போன்றதொரு அற்புத தோற்றத்தை அளித்து கொண்டிருந்தது. தனது பலம் பொருந்திய கருத்திலே துவண்டு கிடந்த அவளது சிறு கைகளை ஆவலுடன் உற்று பார்த்தான் பாஸ்கரன். தாழ்வு நிறத்தை கொண்ட மெல்லிய நீண்ட விரல்களின் நுனிகளில் சிவந்த மருதாணி பூச்சி அவன் கண்களுக்கு மிக்க அழகாக தோன்றியது. தனது பிடியிலே நடுங்கிய அவளது தளிர் கரங்களை மெதுவாக பற்றியபடி அவன் அவளை பரிவுடன் பார்த்தான். சித்ரா, என்னை கண்டு நீ ஏன் இப்படி பயப்பட வேண்டும்? நேற்று முழுவதும் உன்னை கண்டு பேச நான் எவ்வளவு தடவைகள் முயற்சி செய்தேன் தெரியுமா? என்னை கண்டதும் ஏன் அப்படி ஓடினாய் என்று வினவினான். சித்ரா பதில் அளிக்கவில்லை. சங்கோஜமும் பயமும் ஒருங்கே எய்துவளாக அவள் தலையை கவிழ்த்து கொண்டாள். அவளது தோள் மீது தொத்தி கொண்டிருந்த அணிப்பிள்ளை இதுதான் சமயம் என்று வெறுக்கென்று பாய்ந்து ஓடி அருகில் இருந்த மரம் ஒன்றில் ஏறிக்கொண்டது. உடனே அதை பின் தொடர்ந்து ஓடிப்பிடிக்க தன்னையும் அறியாது எழுந்துவிட்டாள் ரேவதி. இனிமேல் அது உனக்கு என்னத்திற்கு? அணிற்பிள்ளைக்கு பதில் இந்த பிள்ளையை கருத்துடன் கவனித்து கொள்ள உன் வசம் என் தாயார் ஒப்படைத்திருக்கிறாள் இல்லையா? அதனால்தான் அது உன்னை விட்டு ஓடிவிட்டது என்று பரிகாசமாக பேசிய பாஸ்கரன் அவளை போக விடாது இழுத்து தன் அருகில் அமர்த்தி கொண்டான். சித்ராவுக்கு என்ன பதில் சொல்வது என்று புரியவில்லை. கணவனது முகத்தை நிமிர்ந்து பார்க்கவும் அவளுக்கு மிக்க அச்சமாக இருந்தது. நெற்றி மீது முத்துக்களைப் போல் அரும்பிய வேர்வையை துடைத்து கொண்டு தலையை குனிந்து கொண்டாள். நான் இன்று காலை 10 மணி வண்டிக்கு ஊருக்கு போக வேண்டும். உன்னிடம் சொல்லி கொண்டு போகவே வந்தேன். மணிகொண்டான் நகரில் நான் ஒரு சிறிய அழகிய வீடு வாடகைக்கு பேசி வைத்திருக்கிறேன். அடுத்த மாதம் அது கைக்கு வரும். அப்பொழுது உன்னை நான் வந்து கூட்டி கொண்டு போக உத்தேசித்திருக்கிறேன். இடையே அடிக்கடி நான் கடிதம் எழுதுவேன். அதற்கு நீ பதில் போட வேண்டும். இப்பொழுது எல்லாவற்றிற்கும் மௌனம் சாதிப்பது போல் கடிதங்களுக்கு பதில் போடாது இருந்துவிடக்கூடாது, தெரியுமா என்றான். சித்ரா மேலும் மௌனமாக இருப்பதை கண்ணுற்ற அவன் ஆர்வத்துடன் அவளது முகவாயை மேலே நிமிர்த்தி, இவ்வளோ நான் கேட்டுக்கொண்டும் ஆகா அப்படியே செய்வேன் என்று ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன் என்கிறாயே. எனக்கு நேரமாகிவிட்டது. வண்டிக்கு புறப்பட ஆயத்தம் செய்ய வேண்டும். கடிதங்கள் எழுதுவேன் என்று சொல், போய்விடுகிறேன் என்று கொஞ்சலாக கேட்டான். சிறிது நேரம் மேலும் மௌனமாக இருந்தாள் சித்ரா. ஆனால் பாஸ்கரன் அவளை விட்டு போகும் வழியாக காணவில்லை. ஆகவே வேறு வழியின்றி ஆகட்டும், பதில் எழுதுகிறேன் என்று மெல்ல குரலில் கூறினாள்.
அந்த ஒரு வார்த்தை பாஸ்கரனுக்கு இனிமையானதொரு கீதத்தை போல் ஒலித்தது. சரி, நான் போய்விட்டு வருகிறேன். கடிதங்களுக்கு உடனுக்குடன் பதில் போட வேண்டும், தெரிந்ததா என்று கூறிவிட்டு எழுந்திருந்தான். அது சமயம் எதேச்சையாக மாடி அறை ஜன்னல் அருகே வந்து தோட்டத்தை எட்டி பார்த்து ரேவதியின் நெஞ்சு பொறாமையினால் வெடித்தது. எதையோ தன் வாழ்க்கையிலே இழந்து விட்டவள் போல பெரும் வேகத்துடன் படுக்கை மீது தொப்பென்று உட்கார்ந்து கொண்டாள்.